இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நாம் தமிழர் கட்சியின் சோளிங்கர் தொகுதி வேட்பாளர் திரு மகிழன் அவர்கள் இருக்கார். அவரோட அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வணக்கம். வணக்கண்ணே. ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி, வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. எனக்கு குறிப்பா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவா வேட்பாளர் ஆகிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா பெரிய பேக்ரவுண்ட் வந்திருப்பாங்க. ஒரு 5 கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்களா, பெரிய எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, இந்த மாதிரிலாம் பார்த்து எடுத்தா வேட்பாளர்கள் அறிவிப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இது வரைக்கும் இந்த தொகுதியிலையும் போட்டியிட்டதே கிடையாது. அந்த வகையில எனக்கு கொஞ்சம் பர்சனலா தெரிஞ்ச ஒருத்தர் சோளிங்கர் தொகுதியில வேட்பாளரா இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கார். இது ஒரு பெரிய வாய்ப்பாகவும் நான் பாக்குறேன். வேற எந்த கட்சியிலையும் இந்த மாதிரியான வாய்ப்பு வழங்கப்படாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்டா நீங்க கிரவுண்ட்ல இறங்கி அரசியல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மக்களோட மனநிலை என்ன இருக்கு, மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் ஹேண்டா நீங்க பார்க்க முடியும். எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த செய்தி கிடைச்சப்ப எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு, அதை விட ஆச்சரியமா இருந்துச்சு. ரெண்டாவது, இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி மற்ற கட்சிகள்ல இப்படி எல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, கட்சிக்கு எவ்வளவு தருவ, தொகுதிக்கு எவ்வளோ செலவு செய்வ அப்படிங்கிறது தான். ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த வேட்பாளரையும் அப்படியெல்லாம் கேட்டதே கிடையாது. நாம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு வேட்பாளரையும் அப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. சமூக நீதியின் அடிப்படையில எல்லா சமூகங்களுக்கும் அவங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி வாய்ப்புகள் வழங்கப்படணும் என்ற அடிப்படை சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில தான் எங்க வேட்பாளர்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்ததாக அவங்க கட்சிக்கு உண்மையா இருப்பாங்களா, தமிழ் தேசிய சித்தாந்தத்திற்கு நேர்மையா இருப்பாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்ப நான் நேரடியா சோளிங்கர் தொகுதியா இவனை தேர்ந்தெடுங்கப்பா அப்படின்னு எல்லாம் தேர்ந்தெடுக்கல. நிறைய பேர் எனக்கு முன்னாடியே தேர்வு பட்டியல்ல இருந்தாங்க. இந்த தொகுதியில இருந்த பொறுப்பாளர்கள் நிறைய பேர் பரிந்துரை செஞ்சிருந்தாங்க. வேற தொகுதியில இருக்கிறவங்க கூட இவங்க பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில பேரை பரிந்துரை செஞ்சாங்க. ஆனா அண்ணன் அவங்களையெல்லாம் பரிசீலனை பண்ணிட்டு, இல்ல இவங்க கிட்ட இது கொஞ்சம் தப்பா இருக்கு, இவங்க கிட்ட இது கொஞ்சம் சரியா வரல, இவங்கெல்லாம் வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்த போது தேர்வு பட்டியல்ல என் பேரும் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. நான் அப்ப அதை நம்பல. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, நானாவது வேட்பாளரா ஆவறதாவது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இது களத்துல போய் இறங்கி மக்களை சந்திச்சு அவங்க கிட்ட வாக்கு கேட்கணும். அது வேற விதமான அரசியல். நான் ஒரு 10க்கு 10 ரூம்ல தினமும் வர அரசியல் கண்டென்ட் அடிப்படையா வச்சுக்கிட்டு யூடியூப்ல பேசக்கூடிய ஒரு நபர் தான். களத்துக்கு போகக்கூடிய களத்துக்கு ஆமா போவேன். கட்சி மேலேயும் அண்ணன் மேலேயும் ரொம்ப ஈடுபாடா இருப்பேன். தமிழ் தேசியம்னா எனக்கு ஒரு உயிர் கொள்கை மாதிரி. ஆனா என்னுடைய பேர் தேர்வு பட்டியல்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னாலே அதை நம்ப முடியல. கிண்டல் பண்ணாதீங்க, நானா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா மாநாட்டுக்கு புறப்படுற அன்னைக்கு உறுதியா சொல்லிட்டாங்க, தம்பி நீதான். அதாவது இது வேடிக்கையா சொல்றதுன்னா, மாநாட்டுக்கு போகும்போது சாதாரண ஒரு நபரா போய் திரும்பி வரும்போது வேட்பாளரா வந்துட்டேன். போறதுக்கு தயாரா இருக்கும்போது உறுதிப்படுத்தி தான் என்கிட்ட தகவலை சொன்னாங்க, நீங்க தான் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாங்க. உங்க பேர் தான் தேர்வு செய்யப்பட்டு இருக்கு, சோளிங்கர் தொகுதிக்கு நீங்க தான் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நான் அப்பயும் நம்பல. அப்ப மாநாட்டுக்கு புறப்படுறதுக்காக நான் கார்த்திகை செல்வன் அண்ணனுடைய வீட்டுக்கு போய் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அழைப்பு வருது, நீங்க தான் சோளிங்கர் தொகுதியோட வேட்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. உறுதிப்படுத்தி தான் சொன்னாங்க. ஆனா நான் அப்ப வரைக்கும் கூட நம்பாம, நானா இருக்காது, கிண்டல் பண்ணாதீங்க, சும்மா விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நானும் அண்ணனும் புறப்பட்டு கார்ல போயிட்டு இருக்கிறோம். தொகுதி பொறுப்பாளர்கள் முக்கியமா தம்பி ராஜ்குமார்னு ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர், மிகச்சிறந்த பணியாளர். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்றாரு. அப்பயும் நான் என்ன சொல்றேன்னா, தம்பி நானா இருக்காது, இன்னும் உறுதிப்படுத்தல, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நானா இருக்காது, நீங்க மேலிடத்து பொறுப்பாளர்கள் கிட்ட ஃபோன் பண்ணி உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அவரு கொஞ்சம் அப்படியானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி போனை வச்சாரு. அண்ணன் பிடிச்சி என்ன திட்டுறாரு, கார்த்திகை செல்வன் அண்ணன், ஏண்டா அது இருக்கு இல்ல, உனக்கு ஒருத்தன் வாழ்த்து சொல்றான், இப்படியா நீ பேசிட்டு போனை வைப்ப, தப்பு தம்பி, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்புறம் மாநாட்டுக்கு போறேன், பதாகைகளை ஒழுங்குபடுத்துற வேலை ஒதுக்கி கொடுக்கப்பட்டுச்சு. நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் பாகிராஜ் அண்ணனே ஃபோன் பண்ணிட்டாரு. பாகிராஜ் அண்ணன் ஃபோன் பண்ணி, தம்பி நீ தான் வேட்பாளர், உறுதியான தகவல் தான், குழப்பிக்காத, உன்னுடைய புகைப்படம்
ஆதார் ஐடி, உறுப்பினர் எண்ணு எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கேட்டாரு. எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு நான் வந்து அப்படியே உட்காந்துட்டேன் சேர்ல. என்னது நாம வேட்பாளரா, என்ன பண்ண போறோன்னு தெரியலையே, ஒரு குழப்பம், யாருக்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னு தெரியல. அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இப்போ வரைக்கும் கூட ரெண்டு மனசாதான் இருக்கிறாங்க. நம்ம புள்ள வேட்பாளரா, அது என்ன பண்ண போகுது, நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து ஏகலைவன் ஐயா கிட்ட சொன்னேன். மூணாவதா உங்ககிட்ட சொன்னேன். அண்ணன் இந்த மாதிரிண்ணே அப்படின்னு சொன்னதுக்கு நீங்களும் வந்து சூப்பர் மகிழன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு தெரியல உண்மையிலே யாருக்கிட்ட சொல்லணும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. அப்போ கொஞ்சம் நெருக்கமானவங்க கிட்ட சொல்லுவோம், என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு அடுத்து உங்ககிட்ட, அடுத்து ஏகலைவன் ஐயா, இப்படிதான் வந்து சொல்றேன். அப்புறம் தொகுதி பொறுப்பாளர்கள் வந்தாங்க, நேரடியா வந்து பார்த்துட்டு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க வந்தா மட்டும் போதும், எங்க கூட நின்னா மட்டும் போதும், களத்துல இறுதி வரைக்கும் எல்லாத்தையும் எதிர்கொண்டு எங்க கூட நில்லுங்க தம்பி, நாம வந்து 100% உழைப்பை கொடுத்துருவோம், நிச்சயமா நம்ம வெற்றி பெறுவோம், களம் வந்து நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் நான் வந்து சரிண்ணே அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். சரி ஆனது ஆச்சு, களத்துல இறங்கிடுவோம், 2ல் 1 பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். தொகுதி பொறுப்பாளர்களோட கலந்தாய்வு எல்லாம் முடிச்சுட்டேன். வர சனிக்கிழமை நான் வந்து தொகுதிக்கு போய் என்னுடைய பணியை தொடங்க இருக்கிறேன். இதுதான் நான் வந்து வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட. இப்போதைக்கு என்ன கேம் பிளான் வச்சிருக்கீங்க? நான் வந்து பார்த்த வரைக்கும் அந்த தொகுதி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் அதிமுக வலுவா இருக்கிற ஒரு தொகுதியா இருக்கு. காங்கிரஸ் வந்து 5 முறை வெற்றி பெற்று இருக்கு, அதிமுக வந்து 5 முறை வெற்றி பெற்று இருக்கு. ஆனா இந்த கட்சிகள் இத்தனை முறை வெற்றி பெற்றாங்கல்ல, அந்த தொகுதியில என்ன ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கு, என்ன ஒரு வளர்ச்சி திட்டம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா பெருசா எதுவுமே கிடையாது. இன்னைக்கும் வளர்ச்சி அடையாத பல குக்கிராமங்கள் அந்த ஊர்ல, அந்த தொகுதிக்குள்ள இருக்கு. நான் தொகுதி பொறுப்பாளர்கள் கிட்ட தொகுதி சார்ந்து முக்கிய பிரச்சனைகளா என்னென்ன இருக்கு கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னா அவங்க பட்டியல் போட்டு அனுப்புனாங்க. நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, ஒரு பேருந்து வசதி மட்டுமே கொண்ட குக்கிராமங்கள் அந்த தொகுதிக்குள்ள இருக்கு. சாலை வசதிகள் சரியா இல்லாத பல கிராமங்கள் அந்த தொகுதிக்குள்ள இருக்கு. இத்தனைக்கும் அந்த தொகுதியோட தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா முனிரத்னம் அவர்கள், அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், குறைஞ்சது 5 முறை அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 89 தேர்தலில் போட்டியிட்டு 89, அதன் பிறகு 91, அதன் பிறகு 96, 2021, இப்படி 5 முறை அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அவரே சொந்தமா டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரு. ஆனாலும் அந்த தொகுதிக்குள்ள ஒரு பேருந்து வசதி மட்டுமே கொண்ட பல குக்கிராமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க அந்த தொகுதியில என்னதான் வேலை செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அடுத்ததாக தமிழ்நாட்டிலேயே 3வது மிகப்பெரிய ஏரி காவேரி பாக்கம் ஏரின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியும் அந்த தொகுதிக்குள்ளதான் இருக்கு. பல விவசாயிகளுக்கு அதுதான் நீர் ஆதாரம், அவங்க விவசாயம் பண்றதுக்கு. ஏறக்குறைய 4000 ஏக்கர் பரப்பளவு அந்த ஏரி, 8 கிலோமீட்டர் நீளம். ஆனா அதனுடைய பரப்பளவு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வருது. ஆக்கிரமிப்புகளால் அந்த ஏரி அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த ஏரிக்குள்ள சாயப்பட்டறைகளோட கழிவுகளும் தோல் தொழிற்சாலைகளோட கழிவுகளும் கலக்கப்படுது. இதனால விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவங்க போராடுறாங்க. தொடர்ச்சியா வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய் கோரிக்கை மனு கொடுக்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினரா அதை தடுப்பதற்கு இவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில சட்டமன்ற உறுப்பினராக ஐயா முனிரத்னம் அவர்கள் சட்டமன்றத்துல தொகுதி சார்ந்து வெறும் 3 முறை தான் பேசியிருக்கிறார். 3 முறை இந்த 5 ஆண்டுகள்ல. அப்ப நம்ம இந்த பிரச்சனைகளை எல்லாம் பட்டியலிட்டு நாம வந்து பொதுவா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவா முன் வைப்போம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த தொகுதிக்குன்னு சில தேவைகள் இருக்கு இல்லையா, அதை மையப்படுத்தி அங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, எல்லாத்துக்கும் நம்ம அரசாங்கத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மக்களாகவே ஒரு சில பிரச்சனைகளை செய்ய முடியும். நாம வந்து கிரவுட் ஃபண்டிங் திரட்டி கூட சில தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வுகளை கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் நாம வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணி அந்த மக்கள்கிட்ட விநியோகிக்கலாம். 2வது, எனக்கு இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட், அது மைனஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியாது, ஆனா எதிர்கட்சிகள் அதை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து ஆரணி தொகுதியில இருக்கு. இந்த ஆரணி தொகுதி வந்து சோளிங்கர் தொகுதி அடுத்து 2 தொகுதி தள்ளி இருக்கு. ஆரணி, ஆற்காடு, ராணிப்பேட்டை, அதன் பிறகுதான் சோளிங்கர் வருது. ஐயா முனிரத்னம் வந்து அதே தொகுதியை சேர்ந்தவர். இவர் யாரு, இவர் வந்து வேற தொகுதியில இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, நான் வேற தொகுதியில இருந்து தான் வந்தேன், அதுக்கு நான் வந்து ஒரு திட்டம் சொல்றேன்.
என்னுடைய தொகுதி மக்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதற்கு வந்து நான் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறேன். என் தொகுதி என் எம்எல்ஏ. நாம வந்து ஒரு தொகுதி மக்களுக்காக ஒரு கார்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதுல வந்து புகார் வசதிக்கான ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு இருக்கும். மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டு இருக்கும், அலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கும். அது வந்து பர்சனல் என்னுடைய தனிப்பட்ட அழைப்பு எண்ணும் கொடுக்கப்பட்டு இருக்கும். நாம வந்து புகார் வசதிக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அந்த புகார் நிலையத்திற்கான எண்ணும் கொடுக்கப்பட்டு இருக்கும். எங்களுக்கு வந்து அடிமட்ட லெவல்ல இருந்தே கேட்கலாம். எங்க சாலையில விளக்கெரியல, தண்ணி வரல, எந்த பிரச்சனையா வேணும்னாலும் இருக்கட்டும், என்னைய நேரடியா தொடர்பு கொண்டு பேசலாம். இல்லைன்னா என்னுடைய புகார் நிலையத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலேயே அந்த புகார் நிலையம் செயல்படும். அங்கேயே மக்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். எந்த பிரச்சனையானாலும் சரி, ஒரு வாரம், அதிகபட்சம் 15 நாள் தீர்த்து வைக்கப்படும். அப்பையும் அது தீர்க்கப்படலை அப்படின்னா நேரடியா நானே களத்துக்கு போய் மக்களோடு மக்களா நின்று போராடுவேன். போராடி அதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தும் வரை களத்துல நிற்பேன். இது வந்து என் தொகுதி என் எம்எல்ஏ அப்படின்னு நான் வந்து ஒரு திட்டத்தை முன்வைக்கிறேன். ரெண்டாவது, இப்ப நான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை பட்டியலிட்டேன். இதை நான் மட்டுமே சொன்னா அது அரசியல் பார்வையா மட்டும்தான் பார்க்கப்படும். மக்களையும் கேள்வி கேட்க வைக்கணும். என் தொகுதி என் கேள்வி. இத்தனை ஆண்டுகளா அதிமுக, காங்கிரஸ், திமுக, தேமுதிக ஒரு முறை, இத்தனை பேர் வெற்றி பெற்று இருக்கிறீங்கல்ல, இந்த தொகுதியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இத்தனை ஆண்டுகளா இருக்கு, நீங்களா ஏன் இதை தீர்த்து வைக்கல? இதை நான் தொடங்கி வைக்கிறேன். இதை மக்கள் குரலாகவும் மாத்துறேன். அப்ப மக்களுக்கு ஒரு பக்கம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கான தீர்வு திட்டத்தையும் நாம முன்வைக்கிறோம். அதன் மூலமா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு நான் நம்புறேன். பார்க்கலாம், நான் இதுக்கப்புறம் களத்துக்கு போனாதான் தெரியும் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. அதை இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு சைட்ல 11% growthன்றோம், இன்னொரு சைட்ல பார்த்தா நிறைய கிராமங்களுக்கு ஒரு பஸ் தான் போயிட்டு சூழல் அந்த லெவல்ல இருக்கு. ஆனா நம்ம பெரிய growth அதுன்னு பேசிட்டு இருக்கோம். இங்க ஏற்கனவே நல்ல பெரிய கட்சிகள் இருக்காங்க. நீங்க சொன்னது போல காங்கிரஸ் இருக்காங்க, திமுக, அதிமுக, பாஜக, நிறைய கட்சிகளா இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் தாண்டி மக்கள் இப்ப கணிசமான அளவுக்கு மக்கள் என்டிகே பக்கம் எல்லாம் திரும்புறாங்க. அதுக்கான காரணம் என்ன எதிர்பார்த்து இந்த பக்கம் வராங்க? ஏன்னா இவங்க இப்ப நீங்க சொன்ன கட்சிகளை எல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டாங்க. ஏதோ ஒரு விதத்துல இவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டாங்க. கூட்டணி சேர்ந்தோ இல்லைன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டாங்க. இத்தனை நாட்களாக இவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல இருந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் தேவைகளுக்கும் என்ன தீர்வு கொடுத்தாங்க? ஒண்ணுமே இல்லையே. வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஐயா முனிரத்னத்தையே எடுத்துக்கலாமே. 2021 அவர் பரப்புரையில் ஈடுபட்ட காணொலியை நான் நேற்று பார்த்தேன். அவர் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். வாக்குறுதியை மட்டும்தான் கொடுத்திருக்கிறாரு, நிறைவேற்றி இருக்கிறாரா? அப்ப என்னதான் பண்ணீங்க? நீங்க ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் கிடையாது. நீங்க அதே தொகுதியில 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க. நீங்க கூட்டணியில இருக்கிற திமுக அந்த தொகுதியில ஒரு முறை வெற்றி பெற்று இருக்கு. அப்ப நீங்களாகட்டும், நீங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியாகட்டும், இல்ல எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவாகட்டும், இவங்க எல்லாருமே ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்கிறாங்க. அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே கூட பேசுறேனே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இவர்கள் ஏற்கனவே நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இவர்கள் நிறைவேற்றினார்களா? மக்களுடைய சிக்கல்களுக்கு ஏதாச்சும் தீர்வு ஏற்பட்டுதா அப்படின்னு பார்த்தா இல்லையே. இன்னைக்கும் நாம திமுக மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். 2021 தேர்தல் பரப்புரையின் போது அவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதுல எத்தனை நிறைவேற்றுனீங்க? ஐயா சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க 90 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம், 99 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க அப்படின்னு கேட்டா அப்படி எதுவும் வெளியிடலையே. 10 லட்சம் கோடி முதலீடை நாங்க ஈர்த்துட்டோம், இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் ஐயா டிஆர்பி ராஜா சொல்றாரு. அவர்கிட்ட போய் அது தொடர்பான ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டா அவர் டேபிள் மேல ஒரு A4 ஷீட் வெள்ளையா இருக்கு, அதை எடுத்து காமிச்சு இதான் வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் மக்களை பார்த்தா எவ்வளோ ஏமாளிகளா தெரிஞ்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு ஏளனமான செயல்ல ஈடுபடுவாங்க. இந்த இடத்துலதான் நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று சக்தியா, மாற்று ஆற்றலா அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது. நாம வெறும் வாக்குறுதி கொடுக்கல, நாம வாக்குறுதியே கொடுக்கல, நாம மக்கள் முன்னாடி முன்வைக்கிறது ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு. ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தீர்த்துருவேன் அப்படின்னு நான் வாக்குறுதி கொடுக்கல, அதை எப்படி தீர்ப்பேன் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையை சொல்றேன். என் ஆட்சி இப்படிதான் நடக்கும். இப்ப நான் சொல்றேன்ல, உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதை எப்படி தீர்ப்ப? எனக்கு யாரையும் தெரியாது, இந்தாங்க வா, நான் இங்கதான் உட்காந்துட்டு இருக்கிறேன் சட்டமன்ற அலுவலகத்துல, என்னை கூப்பிட்டு பேசு, எனக்கு போன் போடலாம் தெரியாது, நேர்ல வந்து நில்லு, உனக்காக வேலை செய்யறதுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், நான் களத்துல வரேன், உனக்காக எல்லா வேலையும் செஞ்சு தரேன்,
இது நாம முன்வைக்கிற ஒரு தீர்வு திட்டம் இது. அப்ப நாம வாக்குறுதி மட்டும் கொடுக்கல, எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களை வடிவமைச்சு மக்கள் முன்னாடி வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஓ, இப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தலாமா. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த காவேரி பாக்கம் பிரச்சனையே மறுபடியும் எடுத்துக்கிறேன். நான் அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பேன் அப்படிங்கிறத சொல்றேன். முதல் விஷயம், எந்த ஒரு ஆலை கழிவு நீரும் அந்த ஏரிக்குள்ள கலக்கக்கூடாது. ஏன்னா அது பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஏரி, மக்களுடைய குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கு. அதில் இப்படி சாலை ஆலை கழிவுகள் கலப்பது மிகப்பெரிய தவறு. அது தடுத்து நிறுத்துவேன். வழக்கு போட்டு நீயா நிறுத்திட்டேன்னா நல்லது, இல்லைன்னா நான் வழக்கு போட்டு உன் ஆலையை இழுத்து மூடி சீல் வைக்கிற அளவுக்கு போயிடுவேன். எப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. இது ஒண்ணு. அடுத்தபடியாக அந்த ஏரியை சுற்றி இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றி, போர்க்கால அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றி மறுபடியும் ஏரிய பழைய பரப்பளவுக்கு விரிவுபடுத்தி நீர்வரத்தை அதிகப்படுத்தி அந்த இடத்துல ஒரு சுற்றுலா தலத்தை நம்ம அமைக்கலாம். உதகமண்டலத்துல படகு சவாரி போவாங்க ஏரியில். அது மாதிரியான ஒரு சுற்றுலா தலமா மாத்தினா தொகுதிக்கு கூடுதல் வருமானமும் வரும். இப்ப தொகுதியில லட்சுமி நரசிம்மர் கோவில் இருக்கு, நிறைய பக்தர்கள் வராங்க. அந்த கோவில் சுற்று வட்டார பகுதிகளை இன்னும் தூய்மைப்படுத்தி ரொம்ப ஒரு என்ன சொல்றது கண்ணுக்கு குளிர்ச்சியா வச்சுக்கோங்களேன், இன்னும் கூட அதிகமான பக்தர்கள் அந்த பகுதிக்கு வருவாங்க. அதன் மூலமாக அங்க சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு வருமானம் பெருகும். இதன் மூலமாகவும் தொகுதிக்கு வருவாய் அதிகரிக்கும். இப்படி நான் தீர்வு திட்டத்தையும் சொல்றேன். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டை எதிர்பார்த்து தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு அவருடைய பெயர் நினைவு இல்லை. அவர் ஒரு தன்னார்வலர். இப்ப உலகம் முழுக்க வறண்டு போயிருக்கிற பல நாடுகளுக்கும் ஊர்களுக்கும் போய் நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறாரு, புதிய நீர்நிலைகளை உருவாக்குறாரு. உங்களோட ஒரு மாநாட்டுல கூட தண்ணீர் மாநாட்டுல கூட கலந்துகிட்டாரு. ஆமா ஆமா, அவருடைய பெயர் எனக்கு நினைவு இல்லை. அப்ப ஒரு நீர்நிலையே இல்லாத வறண்ட பூமியில கூட அவரால் நீர்நிலையை உருவாக்க முடியுது. நான் ஏற்கனவே இருக்கிற நீர்நிலையத்தான் நான் பாதுகாக்க போறேன். அப்ப அப்படிப்பட்ட தன்னார்வலர்களை, அறிவியல் பூர்வமாக செயல்படக்கூடியவர்களை துணைக்கு வச்சுக்கிட்டு இதை எப்படி விரிவுபடுத்தலாம், தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்தே இதை சரி செய்ய முடியுமா, இல்லைன்னா இதற்கு ஏதாச்சும் ஃபண்டு ரைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அடிப்படையில உடனடியா இந்த பிரச்சனைக்கு நாம தீர்வு காண முடியும்னு நான் சொல்றேன். இப்ப மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள்னா என்ன சொல்லுவாங்க, நாங்க ஆக்கிரமிப்பை அகற்றுவோம், நாங்க ஆலை கழிவுகளை தடுத்து நிறுத்துவோம். இது வாக்குறுதி. எப்படி செய்வீங்க? சரி, நீங்க ஒன்றும் புதுசா வர போறது இல்லை, ஏற்கனவே இருந்தீங்கல்ல, என்ன செஞ்சீங்க? நான் வேதனையோட சொல்றேன். நேத்து அவருடைய சட்டமன்ற வருகை பதிவேடு, அவர் சட்டமன்றத்துல என்னென்ன கேள்விகள் கேட்டாருன்னு எடுத்து பார்த்தேன். ஐயா முனிரத்னம் மூணு கேள்விதான் கேட்டு இருக்கிறாரு. இதுக்காக தான் உங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்களா? உங்களுக்கு மாச சம்பளம் 1.5 லட்ச ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு நீங்க என்ன வேலை செஞ்சீங்க மக்களுக்காக? அப்ப நாம இப்படிப்பட்ட மாற்று திட்டங்களை முன்வைக்கிறதுனால மக்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கையும் ஈர்ப்பும் வருதுன்னு நான் நம்புறேன். சோ இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள்லாம் பார்த்தோம்னா ஒரு வேட்பாளர் போடுறாங்கன்னா அவருக்கு ஒரு 5-10 கோடி ரூபாய் செலவழிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துதான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது ஏதோ சும்மா காரணம் இல்லாமலாம் பண்ணல. அப்படி அந்த மாதிரியான ஸ்ட்ரென்த் இருந்தாதான் போஸ்ட் ஓட்ட முடியும். ஒரு 1000 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுக்க முடியும், எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்காளர்களுக்கு காசு கொடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க பெரிய பண முதலைகளா பார்த்து தான் வேட்பாளராக இறக்குறது. ஸோ இப்போ என்டிகேவை பொறுத்தளவுல ஒரு கேண்டிடேட்டுக்கு நிஜமாவே அந்த கெப்பாசிட்டி இருக்கா, தகுதி இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள் பணத்தை பெருசா கவனிக்காம அதை தாண்டி மற்ற விஷயங்களை பார்த்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ஒரு என்டிகே வேட்பாளருக்கும் போஸ்டர் விட்ட வேண்டிய தேவை இருக்கும், ஒரு ஆட்டோ அரேஞ்ச் துண்டறிக்கை கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? ரொம்ப குறைவான தொகையில தானே நம்ம தேர்தல் செலவுகளை கவனிச்சுக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம கிட்ட போன உடனே நீ எவ்வளவு செலவு பண்ணுவ, எவ்வளவு உங்ககிட்ட காசு இருக்கு, கட்சிக்கு எவ்வளவு கொடுப்ப, அதெல்லாம் எதுவுமே கேட்கறது இல்லை. படிச்சவனா, கட்சிக்கும் கொள்கைக்கும் உண்மையா இருப்பானா அப்படின்னு மட்டும்தான் பார்த்தாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. நான் தயங்கடன்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் பயந்துட்டேன், பதற்றம் ஆயிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதற்கு மிக முக்கிய காரணம் என்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ண போறோன்னு தெரியல. குறைஞ்சபட்சம் கூட வரவங்களுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு நமக்காக துண்டறிக்கை கொடுத்துட்டு நம்ம கூட வரவங்களுக்கு டீ காஃபி வாங்கி தரணும்னா கூட எனக்கு காசு இல்லை, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு நான் சோர்ந்து போய் இருந்ததுக்கு அது மிக முக்கிய காரணம். நான் போய் கார்த்திகை செல்வன் அண்ணங்கிட்ட தான் முதல்ல சொன்னேன். எனக்கு அவர் இப்போ அண்ணன் மாதிரி, அவர்கிட்ட தான் நான் முக்கியமாக சில கட்சி சார்ந்த சில விஷயங்களை அவர்கிட்ட தான் கேட்பேன், பகிர்ந்துக்குவேன். அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டும் போது, நீ ஏன் கவலைப்படுற, உங்கள்கிட்ட யார் அதெல்லாம் கேட்டது,
நீ போய் களத்துல வேலை மட்டும் செய், உன்னை அப்படியெல்லாம் நாங்க விட்டுற மாட்டோம், சரியா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன்னு. குறைந்தபட்ச தொகை தான் கொடுப்பாங்க, 2-3 லட்சம் அவ்வளவுதான் வரும். அதுக்குள்ளேயே நாம வந்து செலவை பார்த்துக்கணும். நாம இங்க பெருசா கொடுக்க போறது உழைப்பை மட்டும்தான். நல்ல பேச்சாற்றல் இருக்கிற உறவுகளை கூட்டிட்டு வந்து பொதுக்கூட்டம் நடத்துவோம். இப்போ இப்படிப்பட்ட வித்தியாசமான திட்டங்களை நம்ம முன்வைக்கிறோம். இதன் மூலமாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். காசு இல்லை, ஆனா இன்னொரு விஷயத்தையும் நான் களத்துல கவனிக்கிறேன். இப்பெல்லாம் வந்து பணம் கொடுக்குறவங்க மேல வந்து மக்களுக்கே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு இருக்கு. அதை வந்து என்னால உணர முடியுது. நீ எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் இவங்க செஞ்ச தப்பையும் வந்து மக்கள் மறக்கிற மாதிரி இல்லை. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மக்களும் மாறுறாங்க. இந்த வாட்டி அந்த மாற்றம் பெருசா இருக்கும்னு நான் நம்புறேன். மக்கள் வந்து பணத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா தான் நீங்க சொன்ன மாதிரி பெருசா பணம் இன்வெஸ்ட் பண்ணலனாலும் நான் பார்த்த அளவுல என்டிகேவோட ஸ்ட்ரென்த்தா நான் என்ன பாக்குறேன்னா அவங்களோட அந்த கேடர் பேஸ் தான் அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்னு பாக்குறேன். ஏன்னா நான் சில தொகுதிகளுக்கு போய் பார்த்திருக்கேன் எலெக்ஷன் டைம்ல. பார்க்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா அந்த பகுதிக்கு வந்து வேலை பார்க்கறத நான் பார்த்திருக்கேன். கரெக்டா அவங்க வேலை என்னவோ அதை கரெக்டா பண்ணுவாங்க. மத்தியானம் ஒரு 2 hours ரெஸ்ட் எடுக்கிறத தாண்டி காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் களத்துல டஃபா இறங்கி ஒர்க் பண்றது, கையில ஒரு நோட் புக்கு இதை வச்சுக்கிட்டு ஃபுல்லா ஒர்க் பண்றதை நான் பார்த்திருக்கேன். அதுதான் பெரிய ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறேன். பணம்லாம் இல்லைனாலும் அந்த ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேடர் பேஸ் இப்ப உருவாயிருக்கு. இப்ப நீங்க மாநாட்டையே எடுத்துக்கிட்டா கூட, திருச்சி மாநாட்டையே எடுத்துக்கிட்டா கூட, நாம வந்து சில ஒப்பந்ததாரர்களுக்கு வேலையை ஒப்படைச்சிருந்தோம். நாற்காலி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேடை அமைக்கிறது, பதாகைகளை ஏற்படுத்துறது, இப்படிப்பட்ட வேலைகளை சில ஒப்பந்ததாரர்கள் கிட்ட ஒப்படைச்சிருந்தோம். ஆனா அவங்களாலேயே எல்லா வேலையும் செஞ்சிட முடியல குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள. நம்முடைய தன்னார்வலர்கள் களத்துக்கு வந்தாங்க. நாற்காலிகளை போடணும் அப்படின்னு சொன்னபோது, சார் அதெல்லாம் 1 நாள் ஆகும், 1.5 நாள் ஆகும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாதுகாப்பு அணியில் இருந்த சில தன்னார்வலர்களை இறக்கி விட்டோம். வித்தின் 3 மணி நேரத்துல எல்லா நாற்காலியும் போட்டு வச்சுட்டாங்க. மாநாடு முடிஞ்ச உடனே மக்களே எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டாங்க. ஒப்பந்ததாரருக்கு கொடுத்த நாற்காலியை கொண்டு போறது மட்டும்தான் வேலையா இருந்துச்சு. அப்ப நம்ம கட்சியில தன்னார்வலர்கள், ஏன்னா நீங்களே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க, இது வந்து தத்துவத்தால் வழி நடத்தக்கூடிய கூட்டம். இவங்களுக்கு தத்துவம் தான் பெருசு, பணமோ காசோ எதுவுமே பெருசு கிடையாது. இந்த தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். ஒரு தமிழன் ஒருத்தன் இந்த தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த புரிதலோட எல்லாரும் களத்துக்கு வராங்க. அதனால அவங்க பணத்தை பெருசா பார்க்கல. இருந்தாலும் நமக்கு என்ன ஒரு குற்ற உணர்ச்சின்னா, நமக்காக வந்து வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி உள்ள இருக்கும். ஆனா அதையெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க, என்னைக்குமே பார்க்க மாட்டாங்க. தம்பி வாங்க போலாம், வாங்க, அதெல்லாம் விடு தம்பி, நம்ம கட்சிக்காக, உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போற. நிறைய பேர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனே போன் பண்ணி வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாம, தைரியமா களத்துக்கு போ, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், முடிஞ்சதை செய்யலாம், நீ போ தம்பி, நான் வரேன், ஒரு நாள் பூரா உன் கூட இருப்பேன், எல்லா நாளும் உன் கூட இருப்பேன், நீ கவலைப்படாத. இத்தனைக்கும் அவங்க எல்லாம் கூலி வேலை செய்யறவங்க. அன்னைக்கு வேலைக்கு போனாதான் காசு. இருந்தாலும் நீ வா தம்பி, நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, 5-10 நம்ம கையில இருக்கிறத போட்டு வேலை செய்வோம், நம்ம ஜனங்க ஓட்டு போடுவாங்க, வா பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நம்பிக்கை கொடுத்துதான் கூப்பிடுறாங்க. தத்துவத்தால் வழி நடத்தக்கூடிய இந்த மக்களுக்கு பணம் அப்படிங்கிறது பெருசா தெரியல. அதை வந்து நான் கண்கூட பார்த்துட்டேன் இந்த கட்சியில. இப்ப 2016 இருந்து என்டிகே எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 10 வருஷம் ஆயாச்சு. இப்ப ஆரம்பிக்கும் போது 1% ஓட்டு, இப்ப 8% ஓட்டு. களத்துல நீங்க பார்த்த அளவுல அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? வித்தியாசம்னா நீங்க குறிப்பா எதை கேக்குறீங்க? அதாவது 1% வாங்கும்போது இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணிருக்க முடியாது இல்ல, சின்ன ஒரு பிரசன்ஸ் தான் கிரவுண்ட்ல இருந்திருக்கும். இன்னைக்கு பார்த்தா, இப்ப நான் ஒன்றும் இல்லை, இப்ப ஈரோட்டுக்கு நான் போயிருந்தேன் பை எலெக்ஷனுக்கு. பெரிய ஒரு கூட்டத்தை அவங்களால கூட்ட முடிஞ்சது. கூட்டம் நான் சொல்றது கேடஸ், வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பெரிய 2 மண்டபத்துல நிறைய பேர் தங்கி இருந்து வேலை செஞ்சாங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியுது. இந்த அட்வான்டேஜ் எல்லாம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்காதுல்ல. சோ அந்த கிரவுண்ட்ல என்டிகேயோட பிரசன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். முழுக்க முழுக்க அதற்கு அண்ணன் சீமானோட உழைப்பு தான் காரணமா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி 2010 கட்சி தொடங்கப்படுது. 2016 நமக்கு முதல் தேர்தல். நீங்க இப்ப இந்த மாநாடு முடிஞ்ச உடனே சில புகைப்படங்களை பார்த்துருப்பீங்க.
அண்ணன் சீமான் வந்து 2016 தேர்தலுக்காக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிட்டு இருப்பாரு. ஒரு சின்ன மேடை, பெரிய பிரம்மாண்ட மேடை கூட கிடையாது, ஒரு 10க்கு 10 பேனரு, இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் போட்டிருக்கோம். அண்ணன் சீமானுடைய படம், நாம் தமிழர் கட்சி, சட்டமன்ற தொகுதி, இவருடைய பெயர், அப்புறம் தேசிய தலைவருடைய படம். அண்ணன் வந்து ஒரு மைக்கில் பேசிக்கிட்டு இருப்பாரு. இங்க வேட்பாளர் அமர்ந்து இருப்பாங்க. சுத்தி ஒரு அதிகபட்சம் 20 ஆட்கள் தான் இருப்பாங்க ஒரு தொகுதிக்கே. ஆனா இன்னைக்கு அப்படியே பல மடங்கா பெருகி இருக்கு. இதுதான் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி. ஆனா இந்த வளர்ச்சி கூட குறைவுதான் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா எனக்கு மிகப்பெரிய குறையா பாக்குறது, குறை அப்படிங்கிறத விட கோபமா நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு நாங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ஊடகங்களும் எங்களை பத்தின செய்தியை வந்து வெளியிட மாட்டேங்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியா டுடேவும் NDTVயும் சில கான்க்ளேவ் நடத்துனாங்க. எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டாங்க. பிரஸ் மீட்டே கொடுக்காத விஜயை கூட அவங்களா போய் சந்திச்சு பேசிட்டு அவர் என்ன பேசினாருன்னு போய் பார்த்தவங்க வந்து சொன்னாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டுல தேர்தல் அரசியல்ல போட்டி போட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எந்த ஒரு பேச்சாளரையோ பிரதிநிதியையோ கூப்பிட்டு உங்க கருத்து என்னன்னு கேட்கவே இல்லை. சரி, அவங்கள விடுங்க, அவங்கெல்லாம் நேஷனல் மீடியா. நேற்றைக்கு முன்தினம் வந்து நியூஸ் 18 தமிழ் வந்து ஒரு பிரஸ் மீட் மாதிரியான ஒரு அமைப்புல ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுல வந்து கட்சி சார்பான ஆட்களை கூப்பிடல, ஆனா ஆக்டிவிஸ்ட் கூப்பிட்டாங்க. ஒரு வலதுசாரி, ஒரு திராவிட கருத்தியலாளர், ஒரு லெப்டிஸ்ட், அப்புறம் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட், இப்படிப்பட்ட நபர்களை கூப்பிட்டு பேசுறாங்க. ஏன்? இதே தமிழ்நாட்டில் தானே தமிழ் நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து ஏன் ஒருத்தரை கூட கூப்பிட மாட்டேங்கிறீங்க? ஏன் புறக்கணிக்கிறாங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்க பேசுற அரசியல் என்பது இங்க இருக்கின்ற பெரும் முதலாளிகளுக்கு மட்டும் இல்ல. அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா தான் சொற்களை கையாள வேண்டியது இருக்கு. ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சில பிறமொழியாளர்களுக்கும் ஆபத்துன்னு பாக்குறாங்க. அவங்களுடைய ஆதிக்கத்திற்கு எங்களுடைய இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் ஆபத்தா வந்துரும்னு பாக்குறாங்க. அதுக்கே மீடியா பயப்படணும். மீடியாவை அவங்க தானே கண்ட்ரோல் பண்றாங்க, இல்லைன்னு மறுக்க முடியுமா? அப்ப இவங்களை பத்தின செய்தி வரக்கூடாது. ஒண்ணு வேணாம், நாம ஒரு ஒப்பீடு செய்வோம். விஜய்க்கு கிடைக்கிற ஊடக வெளிச்சத்துல 10ல் 1 கடந்த 15 ஆண்டுகள்ல நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிருந்தா இன்னைக்கு எங்களுடைய வளர்ச்சி இப்ப இருக்கிறத விட ரெட்டிப்பு மடங்கா இருந்திருக்கும். ஆனா இவ்வளோ பெரிய மாநாட்டை நடத்தியிருக்கிறோம், இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருக்கிறாங்க. பல பேர் அந்த மாநாட்டை பத்தின நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. ஆனா எத்தனை ஊடகத்துல அந்த மாநாட்டை பற்றிய விவாதம் நடத்தப்பட்டுச்சு? நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறாங்க, வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட கொள்கைகளை எல்லாம் சீமான் முன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு, அது சாத்தியம் இல்லையான்னு ஏன் வந்து எந்த ஊடகமும் விவாதம் நடத்தல? அப்படி என்ன ஒரு தீண்டாமையை எங்க மேல கடைபிடிக்கிறீங்க? அப்ப அது ஏன்னு நம்ம யோசிக்கும் போதுதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நாம் பேசக்கூடிய இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க எண்ணம் கொண்ட சில பிறமொழியாளர்களுக்கு ஆபத்தா இருக்கு. என்னுடைய சொற்களை தெளிவாக கவனிக்கணும், நான் எல்லாரையும் சொல்லல. ஆதிக்க எண்ணம் கொண்ட சில பிறமொழியாளர்களுக்கு ஆபத்தா இருக்கு. இவங்களை வளர விடக்கூடாது, விட்டா நம்முடைய ஆட்சி அதிகாரத்துக்கு ஆபத்தா வந்துடும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால தங்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஊடகங்களை கட்டுப்படுத்தி எங்களை பத்தின செய்திகள் அதிகமா வெளியே வராம பாத்துக்கிறாங்க. அதனாலதான் வந்து இந்த புறக்கணிப்புகள் நடக்கிறதா நான் பாக்குறேன். அதை தாண்டி வேற பிற காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. எங்களை புறக்கணிக்கிறதுக்கு வேற என்ன காரணம் இருக்கு? சொல்லுங்க. வேற எதுவுமே இல்லையே. நாங்க என்ன தேர்தல் ஆணையத்தால தடை செய்யப்பட்ட கட்சியா, இல்ல தடை செய்யப்பட்ட அமைப்பா? மக்கள் ஓட்டு போட்டு எங்களை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாத்தி இருக்கிறாங்க. நாங்களே இந்த நாட்டில் தானே செயல்படுறோம், நாங்களே இந்த நாட்டில் தானே அரசியல் செய்யறோம். அப்ப நாங்க செய்யற அரசியலை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களோட பொறுப்பு தானே. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? நீங்க சொல்ற காரணங்கள் எல்லாமே கரெக்ட் தான். அது போக இன்னொரு காரணமும் இருக்கு. இன்னைக்கு மீடியால உங்க நியூஸ் எல்லாம் வரணும்னா நீங்க மீடியாவுக்கும் கொஞ்சம் செலவழிக்கணும். சூழல் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய குறை தான். ஆமா, இதை நான் மறந்துட்டு பாருங்க. அது ஒரு காரணம் இருக்கு. ரைட். இப்ப நீங்க பேசும்போது கூட தாவேக்கா பத்தி பேசுனீங்க. தாவேக்காவுக்கு பெரிய ஹைப் கொடுக்குறாங்க. அவர் என்ன பேசினாலும் பெரிய ஹைப், கால்ல இருந்து லைவ் போட்டுக்கிட்டே எல்லாம் இருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமா தாவேக்கா கண்டெஸ்ட் பண்றாங்க. நீங்களும் களத்துல இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான். தாவேக்கா களத்துல என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்க தேர்தல் களத்துல, கிரவுண்ட்ல நீங்க போய் பார்க்கும்போது? 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மத்தியில பெரிய அளவுக்கு தாக்கம் இருக்கிறதா நான் பார்க்கல. ஆனா இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மத்தியில மிகப்பெரிய அளவிற்கு தாக்கம் இருக்கிறத உணர முடியுது. அவங்க வந்து விஜயை வந்து ஒரு மீட்பரா பாக்குறாங்க.
அவங்களுக்கு இன்னும் சரியான அரசியல் புரிதல் வந்து ஏற்படலை. திரையில பார்த்த விஜய் தான் உண்மையான விஜய், திரையில செஞ்ச எல்லா விதமான கதாநாயக செயல்பாடுகளையும் அவரு தரையிலையும் செய்வாரு அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அப்படி இல்லை. அவர் வந்து நீங்க சினிமாவில் பார்த்த மாதிரி இல்லப்பா, நிஜத்துல வந்து ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்கு. புரிய வச்சாலும் கூட அவங்களால வந்து அதை புரிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலையிலே இல்ல. முயற்சி பண்றீங்களா? முயற்சி பண்ணிக்கிட்டே தானே இருக்கணும். எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சமீபத்துல அவருடைய பேச்சுகள்ல இருந்து ஒரு விஷயத்த நான் சுட்டி காட்டணும்னு விருப்பப்படுறேன். ஒண்ணு வந்து சேலத்துல நடந்த கூட்டத்துல பேசினது, இன்னொன்னு வேலூர்ல நடந்த கூட்டத்துல பேசினது. சேலத்துல பேசுறாரு, என் வீடு எது தெரியுமா, என் வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா, என் வீடு தமிழ்நாடு தான். அதாவது அவரை நம்ம வீட்டை விட்டு வெளில வாங்கன்னு சொல்றோம்ல, என் வீடே தமிழ்நாடு தான், என் வீட்டுல மொத்தம் 8 கோடி பேர் இருக்காங்க அப்படிங்கிறாரு. இது ஒண்ணு. ரெண்டாவது, வேலூர்ல நடந்த கூட்டத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாடே நான் தான் அப்படிங்கிறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ தாவேக்க தொண்டர்களை பார்த்து கேட்கிறேன், விஜய் பேசுறதை விட்டுருவோம். உங்க தலைவர் சொல்றாரு தமிழ்நாடே என் வீடுங்கிறாரு. இப்ப அவருடைய வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரன் குப்பையை கொண்டு வந்து கொட்டுனா ஏத்துக்குவாரா, ஒத்துக்குவாரா, சண்டைக்கு போவார்ல, ஏன்டா உன் வீட்டு குப்பையை கொண்டு வந்து என் வீட்டுல கொட்டுறிய, நியாயமானு கேட்பாரா மாட்டாரா? ஆனா இங்க கேரளாக்காரன் அவன் மாநிலத்தோட மருத்துவ கழிவு, இறைச்சி கழிவு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து என் மாநிலத்துல கொட்டுறானே. இது வரைக்கும் அது தொடர்பாக விஜய் அவர்கள் ஏதாச்சும் வாயை திறந்து பேசியிருக்கிறாரா? உங்க ஹீரோ ஏதாச்சும் வாயை திறந்து பேசியிருக்கிறாரா? ஏன் பேசல? அவரோட வீடு தானே தமிழ்நாடு, ஏன் பேசல? தெரியாது. தெரியாதுங்கிறத விட ஒருவேளை பேசிட்டா அவருடைய அந்த கடைசி படமான ஜனநாயகன் வந்து கேரளாவுல ஓடாது. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து கார்பரேஷன் வாட்டர் வரல அப்படின்னா நம்ம நேரா போய் சண்டை போடுவோமா மாட்டோமா? கவுன்சிலர்கிட்ட, ஏரியா கவுன்சிலர்கிட்ட சண்டை போடுவோம். ஏன்டாடே உனக்கு இதான் ஓட்டு போட்டனா, இதுக்குதான் ஓட்டு போட்டனா, தண்ணி வரல, இதை கூட பார்க்காம நீ என்னடா பண்ற, நம்ம அவனை கேட்போம்ல. தமிழ்நாடு என்ற விஜயோட வீட்டுக்கு, அவருடைய சொற்கள்லயே சொல்றேன், விஜயோட வீட்டுக்கு காவேரியில இருந்து ஒழுங்கா தண்ணி வர மாட்டேங்குது, பாலாறுல இருந்து ஒழுங்கா தண்ணி வர மாட்டேங்குது. இதுக்காக அவரு என்னைக்காச்சும் கர்நாடக அரசை கண்டிச்சு பேசியிருக்கிறாரா? கண்டிச்செல்லாம் பேச வேணாம், குறைஞ்சபட்சம் எங்களுக்கு உரிய பங்கு நீரை கொடுக்கணும், இப்படி எல்லாம் நீங்க சண்டை போடாதீங்க, நம்ம சகோதர இன மக்கள், நமக்கு உரிய நீரை நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னாச்சும் கேட்டு இருக்கிறாரா? எல்லாமே திராவிடர்கள் அப்படின்னாச்சும் சொல்லலாம்ல. நீங்க தான் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்க திராவிட சித்தாந்தத்தை அந்த ஒரு கண்ணை திறந்து கன்னட மக்கள் கிட்ட பேசுங்க. ஏன்பா பாலாறு உனக்கு மட்டும் சொந்தம் இல்லப்பா, அது எனக்கும் தான் சொந்தம். கடைமடை பகுதி, ஒரு ஆற்றோட கடைமடை பகுதி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தான் அந்த ஆறு சொந்தம். நீ மட்டுமே வந்து உன் மாநிலத்துல 22 கிலோமீட்டர் பாலாறு ஓடுது, 22 தடுப்பணையை கட்டி வச்சிருக்கிறிய கிலோமீட்டருக்கு ஒண்ணுன்னு. என் ஊர்ல இருக்கிற பாலாறுல மணல் லாரி தானே ஓடிட்டு இருக்கு, நியாயமா? நீ கொஞ்சம் அப்படிலாம் தடுக்காத, தண்ணியை திறந்து விடு அப்படின்னு அங்க கொஞ்சம் பேசுறது. ஏன் அங்கெல்லாம் வாயை திறக்கல? வாயை திறந்தா ஜனநாயகன் படம் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் ஓடாது, அந்த மாநிலத்துல இருந்து வர வருமானம் வராது. அப்போ உன்னுடைய தனிப்பட்ட வருமானத்திற்காக நீ என்ன பண்ற? நான் மறுபடியும் அதே தான் சொல்றேன், உன்னுடைய வீட்டுக்கான பிரச்சனையை கூட நீ கவனிக்கல. இந்த லட்சணத்துல நீங்க பேசுறீங்க தமிழ்நாடே என் வீடு, தமிழ்நாட்டு மக்கள்லாம் என் வீட்டுல இருக்கிறாங்க. என்னது இது? என்ன கேலி கூத்து? அப்போ இப்படியெல்லாம் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நான் சொன்னது எவ்வளவு முக்கியமான வாழ்வாதார பிரச்சனை. தண்ணி வந்துதான் ஆகணுமா என்ன? காவிரி தண்ணி தான் நீ குடிக்கிறியா? காவிரி தண்ணி எங்க திருச்சியில ஓடுது, நீ சென்னையில தானே வாழ்ற, நீ சென்னை தண்ணி தானே குடிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இவனுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு புரியல. அப்ப நேத்து கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் எக்ஸ் தளத்துல, திருவள்ளுவர் தொகுதியில எல்லா கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களையும் கூப்பிட்டு வந்து நீங்க இந்த தொகுதிக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. தாவேகா சார்பா ஒருத்தர் போய் பேசினாரு. அவரால் என்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்ல முடியல, கொஞ்சம் திக்கி திணறி கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிட்டாரு. ஆனா எனக்கு வந்து அவரை பாராட்டணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் என் கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஊடகத்துக்கு முன்னாடி வந்து நின்று ஒளி வாங்கி எடுத்து அவர் பேசிட்டாரு. ஆனா அவருடைய கட்சி தலைவர் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கல. மக்களுடைய எந்த கேள்வி, இப்ப நாம கேட்ட எந்த கேள்விக்கும் அவர்கிட்ட பதில் இல்லை. அவரை விட இவர் மேலானவர் அப்படின்னு போட்டேன். உடனே அதுக்கு கீழே மற்ற தாவேகா தொண்டர்கள்லாம் வந்து சொல்றாங்க, தினமும் 2 பிரஸ் மீட் கொடுத்தீங்களே, நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? இதுக்கெல்லாம் என்னென்ன பதில் சொல்றது? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து விஜய் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறாங்க, விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா. இப்ப நம்ம வரலாறுலாம் படிக்கும் போது பெரிய புரட்சி, பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்துறதே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த ஜென்சி புரட்சி எல்லாம் சொல்றாங்க. நம்ம 60களில் நடந்த 65 மொழி போராட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய ரோல் இருக்குன்றாங்க.
ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் கையில் எடுக்காம ஒரு சின்ன ஒரு நடிகர் பிளான் இப்படி போயிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க? அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து திராவிட கட்சி தான், திமுக தான். ஏன்னா அவங்க வந்து மாணவர்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத 65 மொழி போராட்டத்துல பார்த்துட்டாங்க. அந்த மாணவர்கள் முன்னெடுத்த மொழி போராட்டத்தின் விளைவு தான் 67ல இவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அது வரைக்கும் கூட கல்லூரிகள்ல தேர்தல் நடக்கும், காலேஜ் எலெக்ஷன் நடக்கும். மாணவர்கள் வந்து தேர்தலில் போட்டி போட்டு மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. எல்லா கட்சியை சார்ந்த ஆக்டிவிஸ்டும் வந்து கல்லூரியில இருப்பாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கட்டத்துல அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, கல்லூரிகளுக்குள்ள இந்த தேர்தல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. மாணவர்களை வந்து அரசியல் மயப்படுத்தாம அவங்கள திரை மயக்கத்திலையும் போதை மயக்கத்திலையும் ஆட்படுத்துறாங்க. அது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டதை தான் நான் வந்து உணர்றேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக இளைஞர்களை அரசியலை விட்டு அப்புறப்படுத்தி அவங்கள வந்து வெறும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய சதை பிண்டங்களா இந்த திராவிட ஆட்சியாளர்கள் மாத்தி வச்சுட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு உண்மையான அரசியல்னா என்ன, அரசியலை வச்சுக்கிட்டு நாம எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் செய்ய முடியும் என்பதை உணர முடியாம போயிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு வந்து கதாநாயக பிம்பத்துல ஊறி போய் அதுதான் உண்மை, ஒரு போலி பிம்பத்தை உண்மைன்னு நம்பி இவ்வளவு பெரிய கூட்டம் போயிருக்கு. வேலூர் கூட்டத்துலன்னு விஜய் பேசி முடிச்சுட்டு போறாரு. ஒரு பெண் வந்து அந்த வேலூர் வெயில்ல, மொட்டை வெயில்ல கீழே மண்ணுல படுத்து புரள்றாங்க. என்னடான்னா, எங்க தலைவர் காலடிப்பட்ட மண்ணு. வீடியோ இருக்கு. அதனாலதான் அவரு இப்படி பேசிட்டு இருக்காரு, நான் தான் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட முட்டாள் தொண்டர்கள் இருக்கிறதுனால தானே அவருக்கு அந்த மாதிரி பேச்செல்லாம் வருது. இன்னொருத்தன் சொல்றான், எனக்கு அடுத்த பிறவின்னு இருந்தா நான் வந்து என் தளபதிக்கு பொண்டாட்டியா பிறக்கணும் அப்படின்றான். இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? இவனுங்களெல்லாம் நம்ம எப்படி திருத்த போறோம்? அது ஒரு பெரிய கவலையா இருக்கு. இது வந்து திராவிட கட்சிகளை மட்டுமே குறை சொல்லி மட்டும் தப்பு இல்லை, இதே சமூகத்துல தானே நாமும் இருக்கிறோம். அவனை இப்படி முட்டாளா ஆக்க விட்டதுல நமக்கும் பங்கு இருக்குல்ல, அவனை திருத்தாம விட்டுட்டோமே அப்படிங்கிற வருத்தம் எனக்கும் இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரம் மாறும். ஒரு தேர்தல் கடந்துட்டாங்க அப்படின்னா விஜய் யாரு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிய வந்துடும். அப்போ புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புறேன். அப்போ உண்மையான அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துருவாங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி மகிழ்நன். நல்ல ஒரு மனிதர், அது போக மக்கள் மேல நிஜமான ஒரு அக்கறை கொண்ட ஒரு மனிதரும் கூட நீங்க. கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீங்கன்ற நம்பிக்கையும் இருக்கு. உங்க வாழ்த்து. நன்றி.